வணக்கம் நண்பர்களே. எஸ்ஜே ஸ்டாக் தமிழ், எஸ்ஜே டெக்னாலஜி ஆகிய முகநூல் மற்றும் யூடியூப் தளத்தில் நான் என்னால் வெளியிடப்படும் காணொளிகளை பார்த்து வந்திருப்பீர்கள். கடந்த சில ஆண்டுகளாக யூடியூப் தளத்தில் எனது காணொளிகள் பெரிதாக வெளியிடப்படவில்லை. இருந்த பொழுதும் முகநூல் பக்கத்தில் அண்மை காலமாக சில காணொளிகளை வெளியிட்டு வருகின்றேன். அதற்கு கிடைக்கின்ற வரவேற்பு எனக்கு மிகுந்த உற்சாகம் அளிக்கின்றது. அந்த வகையில் இன்னும் சில தரவுகளை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் நேற்றைய தினம் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க அவர்கள் கூறியிருக்கின்றார், இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை இயல்பு நிலையை அடைந்து வருவதால் வட்டி வீதங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் அர்த்தம் என்னவென்றால், வெறுமனே வங்கிகளில் பணத்தினை முடக்காமல் அந்த பணத்தினை எடுத்து தனியான தொழில்களில் அல்லது இவ்வாறான பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதன் மூலம் இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த ஒரு சிறிய பங்களிப்பை ஏற்படுத்துமாறு அவர் கேட்கின்றார். இதுதான் அவர் சொல்லுகின்ற அந்த விடயத்தினுடைய உள்ளர்த்தம். இதே போன்று இன்னும் சில விடயங்களையும் அவர் கூறியிருக்கின்றார். பணவீக்கமானது தற்பொழுது கடந்த 2ஆம் மாதம் ஈரான் அமெரிக்க யுத்தத்தின் காரணமாக 7.3% அதிகரித்த இந்த பணவீக்கமானது எதிர்வரும் காலங்களில் 5% என்ற அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்ற உறுதிமொழியையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே போன்று எமது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டுக்குள் 4.5% என்ற அளவை எட்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தவிர பொருளாதார விடயங்களை மேலும் நோக்குவமாக இருந்தால், வெளிநாடுகளில் தொழில் புரிவோருடைய வருமானத்தில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்ற பணமானது கடந்த ஜனவரியிலிருந்து ஜூன் வரையான காலப்பகுதியில் 4.6 பில்லியனுக்கு அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இது கடந்த வருடம் இதே காலப்பகுதியில் நமக்கு கிடைத்த அந்த பணத்தின் 23.2% அதிகரிப்பு என்றும் கூறப்படுகின்றது. இந்த மத்திய கிழக்கு போர் சூழ்நிலையிலும் பொருளாதார நெருக்கடியிலும் இவ்வாறான அதிகரிப்பு கிடைத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இவை தவிர நமது நாட்டினுடைய பங்குகள், குறிப்பாக கம்பெனிகள், இந்த பொருளாதார நெருக்கடியிலும் பல கம்பெனிகளுடைய காலாண்டு அறிக்கைகள் மிகவும் வளர்ச்சி பாதையில் காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. இதன் காரணமாக அனைவரும் என்று உங்களுக்கு விருப்பமுள்ளவர்கள் இந்த பங்கு சந்தையில் முதலீடு செய்வதை ஒரு கருத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள், என்னால் முடிந்த ஆலோசனைகள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் வழங்கி வைக்கப்படும் என்பதையும் குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையில் மேலும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரை சந்திக்க விரும்புகின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் வடிவில் எழுதி கொள்ளுங்கள். இதை லைக் செய்யுங்கள், பலருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள், யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.